இந்த முறை யுகாதிக்கு என் சிஸ்டர்ஸ்லாம் ஒர்க் போயிட்டதுனால ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு சன்னா போட்டு கிரேவி வச்சுருந்தாங்க. அது கூடவே மசால் வடை செஞ்சுட்டு சிம்பிளாக வந்து சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. எப்போவுமே ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து கேசரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. எப்போவுமே கேசரி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். சரி யுகாதி எதுவும் எதுவுமே ஸ்வீட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங்காக வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த வாட்டர்மெலன் வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வாட்டர்மெலன் அல்வா வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதாச்சும் வாட்டர்மெலன் ஃப்ரூட்டை வச்சு இல்லை, அந்த ஃப்ரூட்டோட தோலை வச்சு தான் இந்த அல்வா வந்து பண்ணுவாங்க. இதுக்கு நான் வாட்டர்மெலன் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டி வாட்டர்மெலன்றதுனால ஈவினிங் அதை கட் பண்ணால் 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு வாட்டர்மெலன் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தோல் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இன்னொரு ரெசிபி பண்ணுறதுக்காக இன்னொரு வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணேன். அந்த ரெசிபியை நான் வந்து சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோல் எல்லாமே மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். இது ஒயிட் கிளாத்தில் போட்டு அதோட தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகிற வரைக்கும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக கிடச்சதுக்கப்புறமா அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கீங்கன்னா நல்லா பெரிய தர்பூசணியாக வந்து எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடும். நம்ம துருவுறதை விட அதில் பாதி தான் வந்துட்டு நமக்கு கிடைக்குமே. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்த தர்பூசணி இதுவையும் சேர்த்துக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி திக்கானதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரி கொஞ்சம் மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணி இருக்குன்னா அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட வாட்டர்மெலன் அல்வா ரெடி. நாளைக்கு ரம்ஜான், மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.